ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் plain பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஊற வைக்க போகிறோம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற விடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு நட்சத்திரம், 4 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், வாசனைக்காக எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் அரிஞ்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் மெலிசாக அரிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூட ஆச்சியில் பிரியாணி மசாலா இருக்குது, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான், இது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். பிரியாணிக்கு நல்லா ரிச் டேஸ்ட் தரும் புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் தயிர் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்த்துக்க போகிறது கிடையாது. நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்தாச்சு. மசாலாவோட 2 நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டுடலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் இது ஊறினாலும் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன், கரெக்டாக இருக்கும். மொத்தமாக 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கடைசியாக ஒரு அரை லெமனை இப்படி மேலே புழிஞ்சு விட்டுடலாம். லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு 1 விசில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் வந்தோடனே நிறுத்திடலாம். மொத்தமாக 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் நல்லா குறைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே சுவையான plain பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆவிலாம் நல்லா பறந்துட்டுருக்கப்புறம் ரொம்ப மெதுவாக சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆகும் சாப்பிட்ணுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி plain பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த plain பிரியாணி, பிரியாணிக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் வெங்காய பச்சடி சேர்த்துக்கலாம். இது சம்மர் டைம்ன்றதுனால கூட குளிர்ச்சிக்காக குக்கும்பர் வச்சுக்கலாம். ரொம்பவே சுவையான plain பிரியாணி
சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ளைன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.